அக்னீஸ்வரன் கூட்டணி பேச்சுவார்த்தை அதில் திரு பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக சொன்னதிலிருந்து நமக்கு தெரியுது. இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை பாஜகன்ற ஒன்று ஒரு இடரலாக இருக்குல்ல, அதை தாண்டி இந்த அணி அமைஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? எதிர்ப்புகளையும் பெரிய பெரிய அவமானங்களையும் தாண்டி யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் ஒரு முழுமையான ஒரு தலைமை பண்புக்கு வர முடியும் அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும். வெற்றி தான் பிரதானம். கரெக்ட். அந்த வெற்றியை அடைவதற்கு என்னென்னவெல்லாம் நடப்பு கால சூழல்னு ஒன்று இருக்குல்ல, அதை பயன்படுத்துகிறதான சார் அரசியலினுடைய யுக்தி. இப்போ கரூர் சம்பவத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு அணித்தாவலுக்கு போவாங்கன்னு சொல்ல வரீங்களா? அது ஒரு நிகழ்வு வச்சுக்கோங்க சார், அது ஒரு துயர துன்பியல் சம்பவம் தான். ஆனால் அதற்காகவே அதுக்கு முன்னாடி எல்லாம் திமுகவை தாவேக ஆதரிச்சு இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவங்க அதிமுக பாஜகவையும் விமர்சிச்சாங்களே. எல்லாரையும் விமர்சிக்கலாம், ஆனா காலம் சில சூழ்நிலையை அதுவாக உருவாக்கி என்ன சூழல் உருவாகி இருக்கு? கரூர் தானே. கரூர் மட்டும் தான் நினைக்கிறீங்களா? வேற என்ன? கரூருக்கு பிறகு எல்லாமே ஆதரவான சூழல் உருவாயிடுச்சு நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு அதிமுக பாஜக அணிக்கு போகுவதற்கான தேவை எங்க வந்தது? கரூர் சம்பவத்தை தாண்டி வேற என்ன இருக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஒற்றை நோக்கம் திமுகவை எதிர்த்து தானே சொன்னாரு. ஒற்றை நோக்கம்லாம் சொல்ல. அப்புறம் அவர் அதிமுக பாஜக கடைசியா அவர் பேச்ச முடிக்கிறப்ப அதிமுக பாஜக பண்ணிட்டீங்களேன்னு கேட்டாரே சார். விமர்சிச்சுட்டு தானே அவர் பேச்சையே முடிக்கிறாரு. அப்படித்தானே சம்பவம் நடந்ததுனால அது பெரிய பேசுபொருள் ஆகல. இந்த துன்பியல் சம்பவம் நடக்கலன்னா விஜய் அதிமுக பாஜக அட்டாக்கையும் ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் விவாதம் நடந்திருக்கும். அதற்கு யார் காரணம்? நான் காரணத்துக்குள்ளே காரண காரியத்துக்கே அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி யோசிக்க மாட்டாங்களா? அதுதான் பாயிண்ட்ன்றீங்க. யோசிக்க மாட்டாங்களா? ஓகே, என்ன இது எதனால் வந்துச்சு? இப்ப இத்தனை கூட்டம் மதுரையில, நாகப்பட்டினத்துல, திருவாரூர்ல, திருச்சியில, அங்கெல்லாம் இந்த சம்பவம் நடக்கவே இல்லையா தாவேகாவுக்கு? எப்படிப்பா கரூர்ல மட்டும் நடக்குது என்று தனியாக இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லுவார்கள். தானே யோசித்து பார்த்தால் கடந்து வந்த பாதை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு உள்ளுணர்வு சொல்லாது. இப்ப அவங்களும் சதின்னு சொல்றாங்க, திரு பழனிசாமி அவர்கள் சதின்றாங்க, பாஜக சதின்னு சொல்றாங்க. அந்த எங்களுக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க, அதனால நாங்க ஒன்றா சேர்ந்து சொல்லல சார். நிர்வாக குறைபாடு நீங்க சொல்றது, நான் அவங்க தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன். அது யாரோட நிர்வாக குறைபாடு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுல துரைசாமி அப்ப இந்த விஷயத்திற்காக காம்ப்ரமைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இன்னொன்று, திமுக அரசுமே பெரிய அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கலன்றதையும் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. என்ன தேவை? தாவேகா எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண? இந்த விஷயத்தை மையமா வச்சு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்காது. கள்ளக்குறிச்சி சாராய சாவை வச்சு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்காது. விக்ரவாண்டில போலரைசேஷன் தான் வரும். ஆம்ஸ்டாங் மர்டரை வச்சு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்காது. விக்ரவாண்டில போலரைசேஷன் தான் வரும்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அதுக்கு தன்மைக்கு தக்கனதான் அங்கே ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும். இது ஓட்டிங் பேட்டர்னில் எந்த ஒரு தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாது. அண்ணாமலை அதை இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. நயினார் நாகேந்திரன் அதை எதிர்பார்க்கிறார். பட் அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி அதுல உள்ள விஷயங்களை அண்ணாமலை அவர் அலைன்ஸ் எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். அவங்க வேற சித்தாந்தம், நாங்க வேற சித்தாந்தம் எல்லாமே வந்துட்டாரு. அப்ப அவருக்கு இந்த வைக்கிற குறி அதிமுக பாஜக உள்ள லைட் வெயிட்ஸ் 18% வாக்குக்கும் ஹீரோவா இருக்கக்கூடிய அண்ணாமலை மேல வைக்கக்கூடிய குறி விஜய மையமா வச்சுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல அப்ப இப்படியும் பார்க்கலாம்ல, திரு விஜய் அவர்கள் இந்த அணி வெற்றி பெற்று பழனிசாமி அவர்கள் பலம் பெற்ற கூடாது, அது தனது அரசியல் இருத்தலுக்கு நெருக்கடியா இருக்குன்னு கூட யோசிச்சு அதை எதிர்க்கலாம்ல. பலமான அணி வரவிடாம பார்க்கலாம். நான் எடுத்த வாக்குக்கு உரிய சீட்டு கிடைச்சிட்டேன்னா அண்ணாமலை அமனபலா போவார். விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த டிமாண்ட் எங்க சார் வரும்? விஜய் வர்றது இன்னும் முடிவாகல. விஜயை காட்டி பாஜக மார்ஜினைஸ் பண்றதுல எடப்பாடி கில்லாடி. பாஜக மார்ஜினைஸ் ஆகிறது தமிழிசைக்கோ நயினாருக்கோ ஹெச் ராஜாவுக்கோ பிரச்சனை இல்லை. பாஜகவில் வரலாற்றில் பாஜக பெற முடியாத ஒரு வாக்கை பெற்று இரட்டை இலக்கத்தில் கொண்டு வந்த அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் அதை அடிச்சிரும். அதுல தன் லீடர்ஷிப்பை காப்பாத்தல அண்ணாமலை தெளிவா இருப்பாருங்கிறதா என்னோட பார்வை. ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சவர் இப்போ நிர்மலா சீதாராமன் கருத்துக்கு பிறகு அவருடைய ஏழியர் கருத்துல இருந்தே டிவியேட் ஆகி தான் தன் கருத்தை அண்ணாமலை சொல்றாருங்கிறத நீங்க கூர்ந்து பார்த்தா அண்ணாமலைக்கு கருத்துல தெரியும். இதுல ஸ்டாலின் இதை டீல் பண்ணக்கூடிய விதம் பிரியங்கா அம்மையார் 2014 தான் மோடிக்கு எதிரின் மாதிரி காட்டுறதுக்காக நீச் மோடி, இழிவானவன் மோடின்னு வாஜ்பாயும் அத்வானியும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ மோடி அதை சிரிச்சுக்கிட்டு என் மகா மாதிரி பிரியங்கா காந்தி தன் தாய்க்காக மகா உழைக்கிறது பாராட்டத்தக்கதுன்னு சிம்பிளா கடந்து போனாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஜய்க்கு சவாலையும் விஜய்க்கு அபிமானிகளை, வாக்காளர்களாகாத அபிமானிகளை ஏன் ஆன்டி டிஎம்கே நம்ம ஆக்கணும்னு தெளிவா கடந்து போறாரு. மோடி பிரியங்கா கிட்ட எடுத்த அதே தன்மை ஸ்டாலின்
இவர் விஜய் கிட்ட எடுக்கிறதா நான் பாக்குறேன். சுவாமிநாதன் இதுல அங்க பண்ண பேசுனதுல யாரும் சாகல, இங்க கூட்டத்துல 41 பேர் செத்து இருக்காங்க. சுவாமிநாதன் கரூர் துன்பையல் நிகழ்வுன்றது ஒரு பார்ட். இன்னும் நமக்கு தாவேகாவிடமிருந்து வெளிப்படையான கருத்துக்கள் வரல. நம்ம முன்பு பேசின மாதிரி பாஜகன்ற இஷ்யூ எல்லாம் இருக்கு. இதை தாண்டி தான் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கா? இந்த கரூர் சம்பவம்ன்றது தாவேகாவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்திருச்சா? ஒரு மைனர் பார்ட்னரா போற அளவுக்கு இல்ல, நிச்சயமா அரசியல் நெருக்கடி தான். ஆனா இன்னுமே மைனர் பார்ட்னரா போகக்கூடிய இடம் நோக்கி தாவேகா நகர்ந்திருக்கிறதா எனக்கு தோணல. ஏன்னா இன்னைக்கு வந்து களம் வந்து தாவேகாவுக்கு எதிரா இருக்கு. ஏன்னா விஜய் தன்னுடைய பலத்தை உணர்ந்திருப்பார். ஆனா மக்கள் இன்னுமே தாவேகாவுக்கு ஓட்டு போட தயாரா தான் இருக்காங்க. நம்ம மக்கள் கிட்ட எந்த மாற்றத்தையும் பார்க்கல. ஆனா களத்துல விஜய் உணர்ந்திருப்பார். நம்ம கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், கட்டமைப்பு இல்ல, கூட யாரையுமே அவர் நிறுத்தல, அதுக்கான தேவையெல்லாம் இப்ப விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பார். ஆனா இதை உணர்ந்திருந்தாலுமே அவர் போய் உடனடியா போய் ஒரு கூட்டணியில சேர்ந்துருவாரு, ஒரு குறைவான தொகுதிகளை வாங்கிக்கிட்டு சம்மதிச்சுக்குவாரு அப்படிங்கிறதுல எனக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் சார். ஏன்னா ஒரு சமரசத்துக்கு இங்க இடம் இல்ல. கொள்கை எதிரின்னு அறிவிச்ச பாஜகவோட இங்க சமரசம் பண்ணணும். இன்னொன்று, அவர் வந்து திரையுலகோட உச்சத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குறதுக்கு தான் அவர் சினிமா விட்டு கேரியர் விட்டு வந்தாரா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக ஆட்சி போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல விஜய் தன்னுடைய முதல்வர் கனவுனாலதானே அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். எல்லாரும் அக்னியன் சொல்றது மிகச்சரியான ஒரு புள்ளி. ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவருக்கு வந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது நிலைப்பாடு விஜய் அவர்களுக்கு. அது எந்த மாற்றமும் இல்ல, சந்தேகமும் இல்ல. ஏன் வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் திமுக ஆட்சியை அகற்றணும், தான் முதல்வராகணும்னு அகற்றணும். விஜய் அவர்களுக்கு ஏன் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், தான் முதல்வராகணும்னு அகற்றணுங்கிறத அதையே காம்ப்ரமைஸ் பண்றது. அதாவது ஒரு 3 காம்ப்ரமைஸ், கொள்கை எதிரிய காம்ப்ரமைஸ் பண்றது எதுக்காக? சினிமா விட்டு வந்தோன்ற காம்ப்ரமைஸ். தன்னையே முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டு பலர் அறிவிச்சிருக்கிறாங்க. கால ஓட்டத்துல வாக்கு சதவீதத்தை பார்த்த பிறகு ஓகே இதுதான் என் அளவுன்னு தேர்தலையே சந்திக்காம தன்னை சுருக்கிக்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போவாரான்ற கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. ஜீவசகாப்தன், இந்த சிக்கல் இருக்குல்ல, இதுக்கு விடை காணாம நம்ம அதற்கு முன்பாகவே கூட்டணி வந்துரும் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான். நான் இப்பயும் இல்ல, அவர் வந்து பழனிசாமி அவர்கள் முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா? அதுக்கான களம் இருக்கா? அப்படி பேச முடியும்? அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அவங்க எப்படி தேர்தல் யுக்தியை கொண்டு போயினா வித்தியாசமான கட்சியா இருக்கு. அதோட பேட்டர்ன் எப்படின்னு தெரியல. எடப்பாடி பக்கத்துல உட்காரணுமா, வீடியோ கால்ல இருந்து பிரச்சாரம் பண்ணுவாரா, அது மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கனால அந்த கட்சியை நீங்க வழக்கமான கட்சிகளோட ஒரு தேமுதிக மாதிரி என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்க, என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். ஆனால் எடப்பாடி அவர்கள் இப்ப விஜயை கூப்பிட்டதுக்கும் இப்ப கூப்பிடுறதுக்குள்ள வித்தியாசத்தை உணருங்கன்னு அந்த தொனியை சொல்றீங்க. தொனி, கெத்து, அந்த இதெல்லாம் வந்திருக்கு அவங்கள்ட்ட. நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்திருக்கு. அது பாஜக அதிமுக அலைன்ஸாவும் இருக்கலாம், இல்ல வெறுமனே அதிமுக விஜய் அலைன்ஸாவும் இருக்கலாம். இன்னொன்னுங்க, நான் ஓப்பனா கேட்கிறேன், இந்த கட்சி தனிச்சு நிக்குதுன்னா 234 தொகுதிக்கு அந்த கட்சிக்கு ஏதுங்க கேண்டிடேட்னா நீங்க யாரை போட போறீங்க? நீங்க என்ன மாதிரி நபர்களை போட போறீங்க? உங்க கட்சியில முகம் தெரிந்தவர்கள்னு ஒரு 4 பேர் கூட இல்ல. அந்த 4 பேருமே இப்ப தலைமறைவா இருக்கிறாங்க. இந்த கட்சியில நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளரா யாரை போடுவீங்க? அதனால மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இந்த கட்சி. இது கரூர் சம்பவத்துக்கு முன்பு அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற இது இப்ப எல்லா மத்தியிலும் வந்ததே. இப்ப நான் தொடக்கத்துல இருந்தே இதை சொன்னேன். இந்த கட்சியினுடைய அப்படின்னா எதுக்காக நாங்க தனிச்சுதான் நிப்போம், அதிமுக பாஜக அணியை விமர்சிப்போம், அதெல்லாம் ஏன் சொல்லணும்? அதுக்கு முன்பே ஓகே துணை முதல்வர் கரூர் சம்பவம் நடக்கலன்னா அவர் அப்படிதான் சொல்லிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப இதற்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்குங்க. பின்னடைவு கண்டிப்பா விஜய் கட்சிக்கு வந்து பின்னடைவு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த நிலைதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிப்படையா வந்ததுனால கூட்டணி பேரத்துல அதிமுக கை ஓங்குவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு.